கொல்லம். அவங்களோட ப்ரீ குவார்டர் ஃபைனல் 2 ஸ்டார்ட் ஆகுது. முதல் பால் லெஃப்ட் ஆம் மீடியம் பேசர் ஒரு வெல் லெஃப்ட் விட்டு கீப்பர் கைக்கு பால் போயிடுச்சு. ஒரு வைடோட ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க முத்துப்பாண்டி. முதல் பந்து முதல் கோணல் முற்றிலும் மோனல் என்பது போல் அடித்த அடி. எனக்கு தெரிஞ்சு பேட்ஸ்மேனுக்கு சியர் லீடர்ஸ் ரொம்ப பிடிச்சி போச்சுன்னு நினைக்கிறேன். அவங்க இருக்கிற திசையில ஒரு 6 அடித்து அந்த பாலை கேட்ச் பண்றதுக்கும் சான்ஸே கொடுக்காம ஒரு 6 வந்திருக்குங்க. இங்க அடிச்சு விட்டுருக்காரு. நின்ன இடத்துல கடைசி விட்டுருக்காரு. ஆனா ஸ்ட்ரைட் டு தி ஃபீல்டர். ஓ மை குட்னஸ். கண்ணு சூரியன் வந்து கண்ணுல பிடிச்சுக்கு அடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கேட்ச டிராப் பண்ணிருக்காரு. மேட்சையே டிராப் பண்ணிருக்காரா. முதல் ஓவர் முடிவில் 11 for no loss. மூன்றாவது பால் இறங்கி கடைசிருக்காரு. 6. ஓ மை குட்னஸ். ஒத்த கையில காட்சி கொடுத்தாதான் 100. 2 கையில இருந்து ஒத்த கையில காட்சி பிடிச்சிங்கன்னா 100 கிடையாதுங்க. நாலாவது பால் ஸ்வீப் ஷாட். ஓவர் ஸ்கொயர் லெக் பவுண்டரிங்க. பேக் டு பேக் பவுண்டரிஸ்ங்க. ஒரு 6 இந்த முறை ஒரு பவுண்டரி. நல்ல ஷாட் மிட் விக்கெட்ல. அஜி அம்மு பால கும்முன்னு காட்ச புடிச்சு விட்டுருக்காரு. சம ஷாட் ரிவர்ஸ் ஸ்வீப். ஒரு பவுண்டரியா 600 தாங்க கால ஒரு பவுண்டரி. அங்க எங்க அடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்மளோட டெல்டா ஹாலிடேஸ்ல அடிச்சிருக்கேன். ஒரு பவுண்டரி வந்திருக்குங்க. என்ற அழைக்கு சொல்லியிருக்காரு. ஒரு அற்புதமான பால். ஒரு விக்கெட்டா அவுட்டா? கடாசி இருக்காரு. மேல போடப்பட்ட பந்த டவுன் த கிரவுண்ட். ஆனா ரன் அவுட். என்னங்க நடந்ததுங்க? எனக்கு தெரிஞ்சு ஒரு பவுலரோட கால்ல பட்டு விக்கெட் கீப்பர் கைக்கு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ராஜ்கமல் ஆன்சாய்க்கு அடிச்சு விட்டுருக்காரு. வானத்தை நோக்கி போன பந்து வானத்தை விண்மேலையை நோக்கி போயிட்டு அஜித் மாமுவா அவர் என்னங்க அடிச்சு விட்டுருக்காரு. இது கிரவுடுக்குள்ள போய்
ஓடிட்டு இருக்குது 6. அடிக்கப்பட்ட பந்து 6. நல்ல ஷாட்டுங்க, அது ஒரு அற்புதமான ஷாட் இது. பெரிய ஷாட்டுக்கான முயற்சி from the left hand and விக்கெட்டுங்க. இங்க ஒன் மோர் விக்கெட். அம்ஜித் அவரோட விக்கெட்டை லூஸ் பண்றாரு. ரெய்னா ஸ்ட்ரைக் பண்ணிருக்காரு அவரோட இரண்டாவது பால்ல. இந்த போட்டியை டிஐ லைவில் ஒளிபரத்துக் கொண்டிருக்கும் நேரடியாக மூன்றாம் பந்து. பெரிய ஷாட்டுக்கான முயற்சி from பிரசன்னா and off the mark ஆயிட்டாரு. ஃபர்ஸ்ட் பால். இரண்டாவது ரன் வருவாரா? ரன் அவுட் சான்ஸ். நாஸ்திக சென்ட்ல நல்ல த்ரோனா அவுட். நல்ல த்ரோ அவுட்டுங்க. பிரசன்னா அவரோட விக்கெட் இங்க வந்து தியாக ரீஜன்ல போய் ஏதோ ஒரு குவிக் சிங்கிள் அண்ட் டபுளா இன்னொரு ரன் அவுட். என்னங்க நடக்குதுங்க? ஆஹா, இன்னொரு ரன் அவுட். ஆனா இந்த முறை அவுட் ஆனது யாருன்னா வெங்கட். பெரிய ஷாட். 100 6 ரன்களோட வச்சிருக்காங்க. இந்த 100க்கு கேசி சுந்தர் 100, 6க்கு ஒரு 100. பேட் 56 ரன்கள் தேவை. இங்க இந்த லைவ் இங்க மட்டும் இது பண்ணாம பெரிய ஷாட்டுக்கான முயற்சி அண்ட் ஒரு சிங்கிளிங்க ஆஃப் த மார்க் ஆயிட்டாரு. முதல் பால்ல பிரதீப். சரியான ஷாட். பாயிண்ட் ரீஜன்ல சும்மா தொட்டு விட்டுருக்காருங்க பவுண்டரி. சோ நம்மளோட குளோபல் ஹாஸ்பிட்டல் அட்வர்டைசிங் போர்ட்ல அந்த பவுண்டரிக்கு அடிச்சிருக்கு. சரியான ஷாட். இன்ஃபேக்ட் டெல்டா ஹாலிடேஸோட அட்வர்டைசிங் போர்டில் அடிச்சிருக்கு. ஸோ உங்களுக்கு தாய்லாந்து போகணும் அப்படின்னா 45,000 ரூபாய். பட் நம்மளோட டோர்னமெண்ட் பேர் சொல்லிட்டு டெல்டா ஹாலிடேஸை போய் அணுகுமுறை பண்ணீங்கன்னா 33,000 rupees. ஸ்ட்ரைக்ல போகாத ஒரு ஃபர்ஸ்ட் டெலிவரி. நல்ல ஷாட் பட் ஸ்ட்ரைட் டு ஷார்ட் அண்ட் மட். ஃபர்ஸ்ட் விக்கெட் டவுன் ஃபார் சேலம். இங்க புதுக்கோட்டை ஸ்ட்ரைக் பண்ணிருக்காங்க.
லெஃப்ட் ஹேண்டர் பிரதாப் ஆன் ஸ்ட்ரைக் ஆன் தி பேட்ச் ஃபிளிக் பண்ணிருக்காரு ஃபைன் லெக்கையும் பீட் பண்ணிருக்காரு பவுண்டரி போகுமா அண்ட் பவுண்டரிங்க இங்க ஃபர்ஸ்ட் பால் ஆஃப் தி செகண்ட் ஓவர் பவுண்டரியோட ஸ்டார்ட் ஆயிருக்கு அடுத்த பால் பெரிய ஷாட் மூக்கு மேல ராஜா ஃபேஸ்க்கு பால் போகலங்க ஸ்ட்ரைட்டா ஃபீல்டர் கைக்குள்ள தான் போயிருக்குது அவுட் ஆயிட்டு போயிட்டு இருக்காரு பேட்ஸ்மேன் அஜித் லாஸ்ட் பால் அடிச்சு விட்டுருக்காரு 6 ஷாரன் அடிச்ச அடி ஊரை தாண்டி உலகத்தை தாண்டி போய் விட்டது 6 ரன்களுக்கு 2 ஓவர் முடிவில் 24-2 ஃபர்ஸ்ட் பால் பிக் ஷாட் ஹெலிகாப்டர் 86 அப்பா கிரவுட்லயே கேட்ச பிடிக்க முடியலனா அந்த ஷாட் வேற மாதிரி ஷாட்டுங்க ஒரு 6 வந்திருக்கு சோ சரியான ஹிட் ஃப்ரம் மனோஜ் அங்க ரீப்ளேலயும் பாக்குறோம் ஒரு மினி காப்டர் ஷாட் மாதிரி அடிச்சாரு டென்னிஸ் பால்ல இந்த மாதிரி ஷாட்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டங்க பின்னாடி அடிக்கிறது ஓரளவுக்கு ஈஸி நிறைய பேர் பண்ணியும் நம்ம பார்த்துருக்கோம் பட் இந்த ஷாட் பவரோட பவுலரோட மண்டைக்கு மேல போறப்ப கண்டிப்பா பவுலரோட ஈகோ கொஞ்சம் இடிக்கும் மனோஜ் கம்பேக் கொடுப்பாரா ஆஹா அவுட் சைட் ஏஜ் கம்பேக் கொடுத்திருக்காருங்க மனோஜ் அவர் விக்கெட் எடுத்து கொடுத்திருக்காரு அண்ட் சரண் அவரோட விக்கெட் இழந்திருக்காரு 12 for 5 28 for 3 ஒரு ஃபுல் டாஸ் பால் ஜென்ட்லா ஆடி இருக்காரு டுவர்ட்ஸ் லாங் ஆன் ரீஜியன் ரெண்டாவது ரன் வருவாரா பிரதாப் ஓ முத்துப்பாண்டி பிரதாப் ரெண்டு பேரும் ஒரே எண்ட்ல அவுட் முத்துப்பாண்டி அவரோட விக்கெட் இங்க இழந்திருக்காரு 1 more wicket down நான் இதெல்லாம் சொல்லிட்டு இருந்த பவுலிங் டீம் எப்போ வேணாலும் மேட்சுக்குள்ள வரலாம் அப்படின்னு கிரிக்கெட் இஸ் a funny game என்ன வேணாலும் நடக்கலாம்ங்க ஒரு சரியான பால் முக்கு மேல ராஜா ஹைட் கொடை ஏத்தி விட்டுருக்காரு அண்ட் ஃபீல்டர் கீழே இருந்தாரு அப்படின்னா ஈஸி விக்கெட் ஃபீல்டர் கீழே இருந்திருக்காரு கை உள்ளே போயிருக்கு தேவா விக்கெட்டை 33க்கு 5 எவ்வளவு அடிக்கணும் அடிக்கிற அந்த இது மட்டும் நீட் ரன்ஸ் 23 ரன்கள் தேவை நல்ல பால் அவுட் சைட் அவுட் சம கேட்ச் சூப்பர் கேட்ச்ங்க மேட்ச் எடுத்துட்டாரு அந்த ஃபீல்டர் ராஜ்கமல் அவர்கள் அந்த கேட்சை எடுக்கல மேட்சே எடுத்து கொடுத்திருக்காருங்க 6வது விக்கெட்டை
வந்திருக்காங்க சேலம் அணியினர். கடைசி 2 ஓவரில் 21 ரன்கள் அடிக்க வேண்டும். பெரிய ஷாட் வந்து ஓபில போடப்பட்ட பால் அடிச்சு விட்டுருக்காரு கிரவுண்ட் உள்ள 6க்கு. மச் நீடட் 6 மேட்ச் பாலுங்க இது. மச் நீடட் 6 வந்திருக்கீங்க. மனோஜ் போட்ட பால் கொஞ்சம் தப்பு பண்ணாரு, அதை கம்ப்ளீட்டா டேக் அவுட் பண்ணிருக்காரு. இங்க லொட்டை ஸ்லோவர் டெலிவரி ஆஃப் கட்டர் ஆன் த ஸ்லாட் பெரிய ஷாட்டுக்கு கொடுத்தாருங்க. ஆனா சரியான அடி. இந்த விக்கெட்ல நீங்க இது போடக்கூடாதுங்க. சூப்பர் டெலிவரி, நல்ல கம்பேக் மனோஜ். செம கீப்பிங், சரியான விக்கெட் கீப்பிங். டைவ் போட்டு சேவ் பண்ணிருக்காருங்க. நல்ல மேல போடப்பட்ட பால், ஒரு நல்ல டிரைவ் ஆஃப் சைடுல ஒரு கவர் டிரைவ் ஆடி இருக்காரு லெஃப்ட் ஹேண்டர். அண்ட் பவுண்டரியும் வந்திருக்குங்க இங்க ஃப்ரம் கேம் ஆன். ஒரு விக்கெட் மனோஜ் இங்க எப்படியா அந்த ஒரு விக்கெட்டை பார்த்தாருன்னா கேம் ஆன்ங்க. 1000 பேர் பார்த்துட்டு இருக்காங்க லைவ்ல. நல்ல பால் அடிச்சிருக்காரு. சிக்ஸுங்க மிட் விக்கெட்ல. நல்ல கேட்ச் அங்க கிரவுட்ல, பட் 2 கையில பிடிச்சிருக்காரு. நீடட் 6. இப்பதான் சொன்ன மேட்ச் பால் அப்படின்னு சொல்லிட்டு, எப்பா ஆடுறதே மேட்ச் பால்ல தான் ஆடிட்டு இருக்காங்க. என்னப்பா அப்படின்னா மேட்ச் பால்ன்றது ஒரு டேர்முங்க. அந்த மேட்ச் பால் 6 கன்வெர்ட் பண்ணிருக்காங்க. இங்க பேட்ஸ்மேன் பிரதாப் 360. திருப்பூர் மேக்ஸ்மஸ் கேப்டன் லாஸ்ட் பாலா இருக்குமா? குவார்டர் ஃபைனல் இருக்கு. யார் கைக்கு வேணாலும் இந்த மேட்ச் போகலாம். டாட் பாலா இல்ல, கேப்ல போயிருக்கு. பவுண்டரி வந்திருக்கு. அந்த பவுண்டரியோட குவார்டர் ஃபைனல்ஸ்குள்ள குவாலிஃபை ஆகுறாங்க சேலம் டீமா. கேப்டன்